வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பேட்டரி தான். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக தீர்ந்துடும். ஸோ அதனால் நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம பேட்டரி தீர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தால் தான் நம்ம பேட்டரி வந்து குயிக்காக குறைஞ்சிரும். அதனால் நம்ம மொபைல் பேட்டரி சார்ஜ் வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மொபைலில் சார்ஜ் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக சார்ஜ் ஏற விடணும். அப்படி இல்லாமல் நம்ம இடையிலே வந்து மொபைல் சார்ஜை நிறுத்திட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலோட பேட்டரி ஆயில் வந்து குறையும். உங்கள் மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு 100% ஆன பிறகு அதை நீங்கள் ஓவர் சார்ஜ் ஆகவும் விடக்கூடாது. 100% ஆன உடனே உங்கள் மொபைல் சார்ஜ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். உங்களோட மொபைலில் ப்ளூடூத், வைஃபை, ஹாட்ஸ்பாட், ஜிபிஎஸ் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் சார்ஜ் அதிகமாக போகும். ஏன்னா இப்போ ஜிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நிறையா சார்ஜ் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோனும் ஹீட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக யூஸ் பண்ணிட்டு அதை தேவையில்லாத சமயத்தில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். எப்போவுமே ஆன் பண்ணி விட்டுறக்கூடாது. நீங்கள் வைஃபை இருக்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ண பிறகு உங்களோட வைஃபை வந்து நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதை ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஆஃப் பண்ணாமல் அதை ஆன்லேயே விட்டிங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2G, 3G, 4G எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் 2Gயில் வந்து நெட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து கம்மியாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி 3Gயில் யூஸ் பண்ணும்போது உங்களோட பேட்டரி அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 4G யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி சார்ஜ் வந்து இன்னும் நிறையா எடுத்துக்கும். அதனால் நீங்கள் தேவையான சமயத்தில் மட்டும் உங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இன்டர்நெட் தேவையில்லாத சமயத்தில் நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆன்லேயே விட்டுறக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி சார்ஜ் அதிகமாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேட்டரி ஆயிலும் குறைஞ்சிரும். இப்போ இருக்கிற எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி சார்ஜ் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இப்போ நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மினிமமாகவே வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோ பிரைட்னஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு நெருக்கடியான ஏரியாவுக்கு போனோம்னா நம்ம மொபைல் ரிங் ஆகிறது வந்து கேட்காது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து வைப்ரேஷன் செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ரிங் டோன் கூட வைப்ரேஷன் செட் பண்ணி வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜும் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் வைப்ரேஷன் செட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே விட்டுருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பேட்டரிக்கு தான் ஆபத்து. ஸோ தேவையில்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் லைட் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்ருக்கும். அது ஆஃப் ஆகிற டைமிங் வந்து நீங்கள் அதிகமாக வச்சிடாதீங்க. ஸோ அதிகமாக வச்சிங்கன்னா அதோட பேட்டரி வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதோட டைமிங் வந்து மேக்ஸிமம் வந்து குறைச்சி வச்சுருங்க. அப்படி குறைச்சி வச்சிங்கன்னா உங்களோட பேட்டரி சார்ஜ் வந்து குறையதை தடுக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ரொம்ப நேரம் வந்து கால் பேசுனீங்கன்னா மொபைல் வந்து ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் பேட்டரி சார்ஜ் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அது வந்து 2G, 3G, 4G பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் நெட்வொர்க் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து பேசுனீங்கன்னா உங்களோட சார்ஜ் வந்து கம்மியாக போகும். அதே வந்து நெட்வொர்க் கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதோட டவர் சார்ஜிங் வந்து அதோட ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக எடுத்துக்கும். மேக்ஸிமம் வந்து நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருக்கிற இடத்துலேருந்து கால் பேசுங்க. அதனால் உங்களோட பேட்டரி சார்ஜ் வந்து குறையதை தடுக்கலாம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன். அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம பேட்டரி சார்ஜ் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிருந்தாலும் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வார்னிங் டோன், கீபேட் டோன் அப்படிங்கிற சில தேவையில்லாத டோன்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்காதீங்க. நம்ம ஏதாவது பட்டன் அமுத்துறோம்னா அது வந்து டோன் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டோன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக பேட்டரி சார்ஜ் போய்ட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன். ஸோ அதனால் அந்த மாதிரி டோனில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுங்க எப்போவுமே. நம்ம பேட்டரி வந்து குறையிறதுக்கு அல்லது அதோட ஆயில் குறையிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறது. ஸோ கேம்ஸ் அதிகமாக விளையாண்டிங்கன்னா உங்களோட பேட்டரி சார்ஜும் சீக்கிரமாக குறைஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் விளையாடுறத நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் வந்து அதை நீங்கள் விளையாடாமல் இருக்கிறதே நல்லது தான். உங்களோட ஃபோனோட ஆயிலும் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் கேம் விளையாட முடியாமல் இருந்தாலும் கேம் விளையாடும் போது அந்த டோன்ஸு, வைப்ரேஷன்ஸ் ஆகிறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்கள் பேட்டரி சார்ஜ் குறையதை தடுக்கலாம். வால்பேப்பர்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் வால்பேப்பராக செட் பண்ணுங்கள். சில அனிமேட்டட் வால்பேப்பர்லாம் செட் பண்ணிங்கன்னா அதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் அதிகமாக போய்ட்டுருக்கும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வால்பேப்பர் செட் பண்ணும்போது நார்மலாக ஒரு இமேஜாக வால்பேப்பராக செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் மற்றும் அதோட ஆயில் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.